ஆகஸ்ட் மாதம் 31 நாள், 31 டேஸ். அதனால நீதிமொழிகள் 1 31 அதிகாரங்களை தினமும் ஒரு ஒரு அதிகாரம் ஒரு ஒரு நாளைக்கு வாசித்து நம்ம அதனுடைய காரியங்களை தியானிக்க போகிறோம். இது எதனாலனா, நிறைய நாள் ஞானம் இல்லாதபடி ஆண்டவரிடத்திலே கேட்டு நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். இதனுடைய தலையான கருத்து என்னன்னா, இது அநேக ஞானத்தை பற்றி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இந்த நீதிமொழிகள்ல தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். சாலமோன் அவர் தான் ரொம்ப விசேஷித்த ஞானத்தை பெற்றவர். வேதாகமத்திலே அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி. இந்த நாட்களிலே, இந்த வருஷத்துல அநேக காரியங்கள் நமக்கு நடைபெறாமல் இருக்கலாம். ஞானம் இல்லாததுனால அநேக இடங்களிலே நாம சில காரியங்களை விட்டு வந்திருக்கலாம், இல்லை சில காரியங்களை அடைய முடியாதபடி ஒரு குறைவுள்ளவர்களா இருக்கலாம். இந்த 7 மாதங்கள் கடந்து விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2025 நீ ஞானம் உள்ளவளா இருக்கிற மாதங்களிலே கடந்து வரும்போது எல்லாவற்றையும் சுதந்திரிப்பா என்று சொல்றார் ஆண்டவர். நம்ம ஞானம் உள்ளவர்களா இருக்கணும், வேகம் உள்ளவர்களா இருக்கணும், புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அதெல்லாம் இந்த நீதிமொழிகள் இருக்குது. தினமும் ஒரு அதிகாரத்தை வாசித்து அதுல இருக்கிற காரியங்களை தியானித்து அதுல முக்கியமாய் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி தருகிறார், என்ன கற்று தருகிறார். எனக்குமே கொஞ்ச நாட்கள்ல என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறதுன்னு தெரியல. பாதியில விட்டு விட்டு ஓடுறது, இல்லைன்னா சில நேரங்கள்ல நம்மளுடைய வேலைகளிலோ நம்முடைய காரியங்களை ஞானமாய் செய்கிறது இல்லை. ஞானம் உள்ளவன் தான் ஆண்டவருக்கு தேவை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பாருங்க, அதுதான் சொல்லி ஆண்டவர் இந்த வேதாகம் இந்த நீதிமொழிகளில 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டைப்படுகிறார். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதுதான் நம்ம இந்த மாதத்துல பார்க்க போறோம். ஆகஸ்ட் மாசம் ஒரு ஞானத்தை, ஆகஸ்ட் மாசம் மாத்திரம் இல்லை, சில நேரம் ஒருவேளை குறைவுள்ளவர்களா யாராவது, எனக்கு ஞானமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையை நடத்த தெரியல, என்னோட குடும்பத்தை நடத்த தெரியல, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு வாழ தெரியல, இப்படி சொல்லி குழம்பி கொண்டிருப்போம் நம்ம. நானே நிறைய நேரம் குழப்பம் அடைந்திருப்பேன். ஏன்னா என்னுடைய அம்மா இருக்கும்போது நிறைய காரியங்களை சொல்லி தருவாங்க, கற்று தருவாங்க, சில நேரம் கண்டிப்பாகவே நடத்துவாங்க. ஆனால் அவர்கள் இல்லாத இடத்துல நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஞானத்துல குறைவுள்ளவனா இருக்கிறேன். என்ன சொல்றேன், யாக்கோபு 1:5 ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடந்து கொள்ளாதவரும் ஆகிய கர்த்தரிடத்தில் கேட்க கடவுள். நம்ம இன்னைக்கு இந்த மாதத்தை ஒவ்வொரு நாளும் முடிஞ்சது ஒரு 5 to 10 நிமிஷம் இதை தியானிச்சு இதன் காரியங்களை நம்ம நடக்கும்போது கண்டிப்பா கர்த்தர் நம்மை சாலமோனுக்கும் மேலான ஞானத்தை கொடுத்து நம்மளை நடத்த வல்லவராக. நம்ம குடும்ப வாழ்க்கையில ஒரு ஜெயம் வரும். நமக்குன்னு நம்ம இந்த உலகத்துல எதுக்காக வந்தோம், ஆண்டருக்காக என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டர் வைத்திருக்கிற அந்த பட்டியலெல்லாம் ஞானத்தோடு பார்த்து அதை எல்லாவற்றையும் நம்ம செய்யத்தக்க கர்த்தர் நமக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் தருவாராக. நீதிமொழிகள் கரெக்டா 31 தான் இருக்கும். ஒரு மாதத்திலே 31 நாட்கள் அதை ஆண்டு அழகா படுத்திருக்கிறாரு. அதை நம்ம படித்து ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நாம இதை தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக, கர்த்தர் தாமே நடத்துவாராக. God bless you, God bless you. Amen.